Hi friends, welcome to our channel. So last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா symmetric matrix அப்படின்னா என்னன்றது ஒரு ஸ்மார்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் symmetric matrix. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். symmetric matrixனா என்னவா இருக்கணும்? ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இட் மஸ்ட் பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். செகண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். ஓகே, இதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சிமெட்ரிக்கோடைய பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மேட்ரிக்ஸ் நிறைய நில்போர்டன் மேட்ரிக்ஸ், ஐடம்போர்டன் பார்த்த மாதிரி அதில் என்ன பண்ணுவோம்? ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே ஏதாவது ஆப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் A + B, A into B, A divided B, ஃபார் வாட் எவர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இல்லை A power K சம்திங் அதாவது கொடுத்துட்டு அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லை அதுன்னு செக் பண்ணுவோம் இல்லையா? நில்போர்டன்ட்டோ ஐடம்போர்டோ செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பிளைண்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இப்போ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஏயும் B, A சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், B சிமெட்ரிக், A + Bயும் சிமெட்ரிக் அப்படின்னு பிளைண்டாக ஞாபகம் வச்சுக்கவே கூடாது. எப்போவுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். ஓகேவா? செக் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த மேட்ரிக்ஸ் அவங்க சிமெட்ரிக்னு சொல்கிறாங்களோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், அதே மேட்ரிக்ஸ் கிடைக்குதா. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறது, மெமரி பண்ணிடுறீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐடம்போர்டன்ட், நில்போர்டன்ட், இன்வல்யூட்டரி, சிமெட்ரிக்ஸ், கியூ சிமெட்ரிக் எல்லா தர ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். A சிமெட்ரிக்கா, B சிமெட்ரிக்கா, A + B ஆல்சோ சிமெட்ரிக், அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பிளைண்டாக A + B எப்போவுமே கண்டிப்பாக அந்த கண்டிஷன் ஏவும் B என்ன நேச்சரில் இருக்கும் அதே நேச்சர் தான் A + B அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக ஞாபகம் வச்சுக்க கூடவே கூடாது. ஏன்னா சிஎஸ்ஐ நெட்டில் நிறைய காம்ப்ளிகேஷன் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதை ப்ராப்பர்ட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்காம அது எப்படி வந்தது ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரூஃப் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் அ மினிட்ல நீங்கள் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் பார்த்த உடனே இதுக்கு தான் ஆன்சர்னு சொல்கிறதுக்கும் எக்ஸாக்டாக இதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஏன்னா நமக்கு பார்ட் பியில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கு கொண்டு வரவையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறது நல்லது. வித் மினிட்ஸ் தான் ஆக போது, ரொம்ப டைம் ஆகாது. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது அதோட ப்ரூஃபையும் சேர்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சில அந்த ப்ராப்பர்ட்டிலே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை நம்ம வேறு கலர் பெண்ணில் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இஃப் ஏ நீட் நாட் சிமெட்ரிக், அதாவது ஏங்கிறது என்ன மேட்ரிக்ஸாக இருக்கலாம், சிமெட்ரிக்காகவும் இருக்கலாம், ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் இருக்கலாம், வாட் எவர் எந்த மேட்ரிக்ஸாக வேணாலும் இருந்துட்டு போட்டும், இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் எனக்கு இப்போ என்ன மட்டும் இருந்தால் போதும், ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் போதும். A + A டிரான்ஸ்போஸ் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக். ஆல்வேஸ்னால் எந்த கண்டிஷனும் இல்லாமல் இதை வந்து சிமெட்ரிக் நம்ம சொல்லிடலாம். செக் பண்ணி பார்க்கலாமா? நம்ம எதை சிமெட்ரிக்னு சொல்லமோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணியாச்சு. அப்போ A + B டிரான்ஸ்போஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸில் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா A + B ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் + B டிரான்ஸ்போஸ்னு எழுதுவோம். அடிஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கும். மல்டிப்ளிகேஷனில் தான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரும். ஓகே, இது அடிஷன் தான். இப்போ ஏக்கு தனியாக டிரான்ஸ்போஸ், இதுக்கு தனியாக டிரான்ஸ்போஸ். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 2 தடவை நீங்கள் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் அந்த ப்ராப்பர்ட்டியில் நான் சொல்லியிருப்பேன். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை நான் இதை சொல்லியிருப்பேன். அப்போ இதோட வேல்யூ A. அப்போ என்ன ஆகும், அடிஷன் ரெண்டு மேட்ரிக்ஸை A + Bனாலும் B + Aனாலும் ஒன்று. அடிஷன் இஸ் காமுடேட்டிவ் அப்படிங்கிறது முதல் கிளாஸில் மேட்ரிக்ஸ் தியரியில் நான் சொல்லியிருப்பேன். அடிஷனை பொறுத்த வரைக்கும் A + B = B + A, தட் இஸ் A and B மேட்ரிக்ஸ் ஆர் கம்யூட்ஸ் அண்டர் அடிஷன் ஆப்ரேஷன் சொல்லியிருப்பேன். அப்போ என்ன ஆகும், அது எடுத்துக்கிட்டு அதே மேட்ரிக்ஸ் திரும்ப கிடச்சிருக்கு. எதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும், அதே மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு. ஸோ என்ன ஆகும், இதில் நான் A சிமெட்ரிக்ங்கிற கண்டிஷன் நான் கொண்டு வரவே இல்லை. அதாவது என்ன கண்டிஷன், A = A டிரான்ஸ்போஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலை. அப்போது A சிமெட்ரிக்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, A need not be symmetric. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் கூட ஒன்று கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, A வந்து சிமெட்ரிக்காக தான் இருக்கணுமா, A must be. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இது சிஎஸ்ஐ கொஸ்டின் இதை பார்ட் பியில் கேட்குறாங்க அப்படின்னா இப்படி கேட்பாங்க. அப்படின்னா இப்படி கேட்பாங்க, இஃப் A is a square matrix அப்படின்னு கொடுத்துருவாங்க. Then A + A transpose is always true. The given statement is true அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D. ஆப்ஷன் ஏல A is ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், A is சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், A is கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், A is need not be சிமெட்ரிக், ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், A வந்து சிமெட்ரிக்காக இருந்தாலும் அந்த கண்டிஷன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. A need not be சிமெட்ரிக் அப்படிங்கிற கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேவா? அவங்க சொல்கிற கண்டிஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதினாலே போதும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான், A n × n need not be சிமெட்ரிக், சிமெட்ரிக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தாலே போதும். A டிரான்ஸ்போஸ் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக். ஆல்வேஸ் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு கண்டிஷனில் பிளைண்டாக சொல்லிடலாம். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்போஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ரிவர்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ A டிரான்ஸ்போஸ் அண்ட் A டிரான்ஸ்போஸ். அப்போ என்னாகும், இதுக்கு திருப்பி அப்ளை பண்ணும்போது A அதே மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ என்ன சொல்லிடலாம், இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா A = A டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, A சிமெட்ரிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் P transpose AP இல்லைனா PA P transpose is also again a symmetric matrix. P அப்படிங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக
இருந்தால் போதும். எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னா ஏவோட ஆர்டர் இருக்கணும், மறந்துடாதீங்கம்மா. இந்த பி அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஏ. அந்த ஏவோட ஆர்டர் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 3x3 இருந்தால் பியும் 3x3 தான் இருக்கும். இது 7x7 இருந்தால் அதுவும் 7x7 தான் இருக்கும். மாறி எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு யோசிப்போம். ஏன்னா 0 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி வரப்போதும் 0 இல்லையா? ஸோ அதனால பிங்கிறது அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் மே ஆர் மே நாட் பி எ சிங்குலர். இந்த 2 கண்டிஷன் இருக்குது. பியோட நேச்சர் எப்படி இருக்கணும்? ஆர்டர் ஆஃப் ஏவோட நேச்சர் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சிங்குலர் மேட்ரிக்ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸோ இருக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்? இதுதான் நம்ம சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ண போகிறேன். அதே வேல்யூ கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகே, இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ரிவர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரிவர்ஸ்னால் கடைசி உள்ள எலிமெண்ட் வரும், அப்புறம் அடுத்த எலிமெண்ட், அதுக்கு அடுத்த எலிமெண்ட் வரும். 3த்துக்கும் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா? இப்போ எந்த மேட்ரிக்ஸ்க்கும் டிரான்ஸ்போஸ் அகெயின் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணால் அதே மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னு எழுதலாம். ஏன் கொஸ்டினில் ஏ இஸ் சிமெட்ரிக்னு சொன்னதுனால கொடுத்து அதே மேட்ரிக்ஸ் வந்திருக்கா பாருங்கள். அப்போ என்ன சொல்லிடலாம்? பி டிரான்ஸ்போஸ் ஏபி இஸ் ஆல்சோ ஏ அகெயின் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகே, நிறைய ரிசல்ட்ஸ் நான் கன்சல்ட் பண்ணி ஒரே ரிசல்ட்டாக நான் கொடுக்குறேன். ஓகே, இதில் என்னென்ன அசம்ஷன்ஸ், அதாவது என்னென்னா இது ஜென்ரல் அசம்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஜென்ரல் கான்செப்ட் ஃபார் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் நான் ஒவ்வொரு சப்டிவிஷனாக போட்டு அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ப்ரூஃப் காட்டியிருக்கேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ரிசல்ட் ஃபுல்லாகவே எனது ஏவும் பியும் சிமெட்ரிக் தான், ஆஃப் சேம் ஆர்டர். மறந்துடாதீங்க, ஏவும் பியும் சேம் ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் 3x3, பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் 4x4னே வச்சுக்கலாமே. இப்போ ஏவோட ஆர்டர் நான் என்ன சொன்னேன்? 3x3ன்னு சொன்னேன். பியோட ஆர்டர் என்ன சொன்னேன்? 4x4னு சொன்னேன். இப்போ ஏ ப்ளஸ் பி அப்ளை பண்ண முடியுமா? ஏ ப்ளஸ் பி எப்போ அப்ளிகபிள்? ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் எப்போ ஆட் பண்ணலாம்? ரெண்டுமே சேம் ஆர்டராக இருந்தால் மட்டும்தான். அப்போ என்ன ஆகும்? இங்கே உங்களுக்கு அடிஷனே முதல்ல டிஃபைன்ட் ஆகலை. ஏ ப்ளஸ் பி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. சப்போஸ் ஏ இன்ட்டு பி அப்ளை பண்ணுங்கள். ஏ இன்ட்டு பி அப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம் அண்ட் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு ஈக்குவலாகவே இருக்குது, ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம்? ஏபி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஏவும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் ரெண்டுமே சேம் ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஏ, தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்குமோ அதில் அதோட நேச்சர் மாறுமான்னு கேட்குறாங்க. ஓகே, எதை நம்ம சிமெட்ரிக்னு சொல்லணுமோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணுங்கள். கேங்கிறது ஃபீல்டில் எடுத்திருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா கேங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு எடுத்துக்கும் போது மட்டும் தான் உனக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அதோட ஆன்சர் என்ன ஆகும்னா கே பார் அப்படிலாம் போயிட்டு இருப்போம். இங்கே காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு எடுக்கல, ரியல் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ரியல் நம்பர் எடுக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணி கேங்கிற கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணலாம். எந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் ரியல் இருக்கலாம், என்ன இருக்கலாம். கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். திரும்பி அப்ளை பண்ணப்போ ஒன்றும் பிரச்சனை வர போகிறதில்ல. கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ சிமெட்ரிக்ங்கிறதுனால என்ன ஆகும்? கேஏ. அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி இஸ் ஆல்சோ சிமெட்ரிக். ரெண்டுக்கு அடிஷன் கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டானா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. வேணும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ ஏ அண்ட் பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ பி. ஓகேவா? அடுத்தது மூணாவது ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி தான். இஃப் ஏஐ ஆர் சிமெட்ரிக் கேஐஸ் ஆர் ஸ்கேலர்ஸ் அண்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுமே இதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 ப்ரூஃப் மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா K1 A1க்கு இது அப்ளை பண்ணிக்கிறேன், K2 A2க்கு அப்ளை பண்ணிக்கிறேன், அடுத்து K3 K3. அப்போ என்ன ஆகும்? இந்த ப்ராப்பர்ட்டி 1 படி K1 A1 இஸ் ஆல்சோ சிமெட்ரிக், K2 A2 இஸ் ஆல்சோ சிமெட்ரிக். அதே மாதிரி என்ன ஆகும்? வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் படி என்ன சொல்லலாம்? இந்த முதல் 2 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 3வது வந்துடும். தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது சிமெட்ரிக், அதை ஆட் பண்ண சிமெட்ரிக் அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது வந்துடும். ஸோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஏபி இஸ் சிமெட்ரிக். என்ன கண்டிஷன்? அப்போ ஏபி இஸ் சிமெட்ரிக்னா என்ன? எந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்னு சொல்கிறோமோ அதுக்கு அப்ளை பண்ணால் அதே வரணும் அப்படிங்கிறத கண்டிஷன். அதுக்கு ரிவர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ பி டிரான்ஸ்போஸ் பி அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஏன்னா ஏவும் பியும் இங்கே சிமெட்ரிக். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ. சிம்பிளாக ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அண்ட் பவர் அப்ளை பண்ணும்போது என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணுவோம். கே பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இன்வெலிட்டரி அதில் எல்லாத்துலேயுமே நான் ஆல்ரெடி சொல்கிறேன் அதே கான்செப்ட் தான். ஏ பவர் கே இஸ் ஆல்சோ அகெயின் சிமெட்ரிக். ஏன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி இது எதுக்கான ப்ராப்பர்ட்டி இங்கே ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணிப்போம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை நான் இதை சொல்லியிருப்பேன். ஏகே பவர் டி இஸ் ஈக்குவல் டு ஏடி பவர் கேன்ற சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, ஏபி இஸ் சிமெட்ரிக். இதை வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏபி இஸ் சிமெட்ரிக் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்
ஏ அண்ட் பி கம்யூட்ஸ் அப்படிங்கிற வேர்டும் சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இது வந்து ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏ பவர் கேங்கிறது என்னாகும், நேச்சுரல் நம்பராக இருந்தால் அது எல்லாமே சிமெட்ரிக். இது நேச்சுரல் நம்பர், இது நேச்சுரல், இது நேச்சுரல். இப்போ இது ஏ பவர் 9, ஏ பவர் 8, ஏ பவர் 2 எல்லாமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் கேங்கிற கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், சிமெட்ரிக்னு சொல்லிட்டோம். ரெண்டு தனித்தனி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும் சரி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் 4 and 1. ஓகேவா? இதோட சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் எப்படி சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.